திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனும் அறிக்கொண்டிருக்கிற நம்பெறுவேன், சிவபெருவேன், கூத்தை பெறுவேன். அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலிருந்து திருக்கொண்டீச்சரம் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, நேற்று நான்காம் திருமுறையிலே அப்பர் பெருமான் பாடிய திருக்கொண்டீச்சர திருத்தலத்தை நாம் பார்த்தோம். கால் கொடுத்து என்றும் தொடங்குகின்ற பதிகம். இன்று இந்த ஞான அரசுன்னா யாரு? அப்பர் பெருமான் தான். திருவிழிமிழையும் திருவாஞ்சியத்தையும் போற்றி திருமறை காட்டுக்கு செல்லுகிறார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது புனிதர் வாழ் பதிகளை பாட பல பதிகங்களை பாடி பரவியவற்றிலே ஒன்று இந்த பதிகம். முதலில் பாடலை நாம் காண்போம். மாடு தான் அது இல் எனின், மாடு தான் அது இல் எனின், மானுடர் பாடுதான் செல்வார் இல்லை. பன்மாலையால் கூட நீர் சென்று கொண்டீச்சுரனை பாடுமின் பரலோகத்து இருத்தும். பரலோகம் மேலோகம் பரம்பொருள் விட்டிருக்கக்கூடிய உலகத்திலே உன்னை உண்டு சேர்க்கும். மாடுன்னா செல்வம்னு பொருள். மாடு தான் அது இல் எனின், செல்வம் இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ம பக்கமே திரும்ப மாட்டான். செல்வம் இருந்ததுன்னா எல்லாரும் வருவார். செல்வம் இல்லைன்னா ஒருவன் கூட வரமாட்டான். அப்படி செல்வம் இல்லை என்றால் மானுடர் பெருமையோடு சூழ செல்வார்கள். பெருமையா நிமிர்ந்து போக முடியாது. காசு பணம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பெருமை. அப்ப நிமிர்ந்து போவான். இகழ்வார் முன் பீடு நடை போட்டு போவார். ஆனால் அந்த செல்வம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. சரி, அந்த செல்வத்தை பெற வேண்டுமே, திருக்கொண்டீச்சுரம் வாங்க. பல மாலைகளால் கூட நீர் சென்று அந்த கொண்டீச்சுரத்தை இறைவனை பாடுங்கள், பாடுங்கள், பெருமானை பாடி மகிழுங்கள். அப்படி நீங்கள் பாடினால் அந்த இறைவன் உங்களை எங்கே கொண்டு செலுத்துவான் தெரியுமா? பரலோகத்திலே இருக்க வைப்பான். தான் இருக்கும் பக்கத்திலேயே வச்சுப்பான். அதனால செல்வம் இல்லைன்னா அவரவரும் தாம் போக்கில் போயிடுவான். காசு இருந்தா எல்லாரும் தாம் பக்கம் வருவான். மானுடர் பாடுதான் செல்வார் இல்லை. மனிதர் பெருமையோடு ஒரு இடத்துக்கு போக முடியாது. காசு பணத்தோடு இருந்து போனாக்கா பல பேர் கூடியிருக்கிற இடத்துல வாங்க 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 ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உட்காருங்கன்னு முன்னாடி ஒரு இடத்த கொடுப்பான். ஏன்? அவன் காசு வச்சிருக்காயா, அவன் பெரும் பணக்காரங்க. அதனால இந்த மதிப்பு, இந்த மதிப்பு மிக்க செல்வத்தை தரக்கூடியவன் யாரு? நம்பெருமான், சிவபெருமான் தான். அதனாலதான் உங்களுக்கு திருக்கொண்டீச்சுரம் வாங்கன்னு சொல்றேன். திருக்கொண்டீச்சுரம் வந்து இன்னும் நிறைய செல்வங்களை பெற்றிருப்பீர்கள்.
உங்களையும் கொண்டு போய் எல்லாருடைய முன்னிலையிலையும் உட்கார வைப்பார் சுவாமி. இந்த உலகத்தில் அவனை பன்மாலையால் பாடி மகிழ்விப்பீர்களே ஆனால் உங்களை பரலோகத்திலே கொண்டு வைப்பார்னார். அருமை அருமை அருமை. பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். மாடுதானது இல்லெனில், மாடுதான் இல்லெனில் மானுடர் பாடுதான் செல்வாரில்லை, மாடுதான் அது இல்லெனில் மானுடர் பாடுதான் செல்வாரில்லை. பன்மலையால் கூட நீர் சென்று கொண்டீச்சரனை பாடுமில் பாடுமில் பரலோகத்து இருத்துமே. திருச்சிற்றம்பலம். இந்த நில உலகத்திலே பொருளோடு வாழ வேண்டுமா? திருக்கொண்டீச்சரம் வாருங்கள், அவனை பாமாலை பாடுங்கள், அவன் பரலோகத்திலே உங்களை வைத்து மகிழ்ச்சியோடு வைத்திருப்பார். எனவே வாருங்கள் வாருங்கள், திருக்கொண்டீச்சரம் செல்வோம். அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல அரசே போற்றி, ஸ்ரீரார் திருவையரா போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.